இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம். நாம் பொதுவாக அதை ரொம்ப ஒரு சீரியஸாக எடுத்துக்கொள்ளாத விஷயம். ஆனால் அது ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு விஷயம். இன்னைக்கு அதை குறித்து தான் சிந்திக்க போகிறோம். ரோமர் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 11வது வசனம். அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள். இதுதான் இன்றைக்கான தலைப்பு. எபிரேயர் 6வது அதிகாரம் 11வது வசனம். இங்கே எபிரேயாக்கியோன் தெளிவாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் அசதியாய் இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். அப்போ நீங்க அசதியா இருக்கிறாதுங்க, நீங்க அசதியா இராம ஜாக்கிரதையா இருங்க. உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த விசுவாச வீரர்களை எல்லாம் நீங்கள் பார்த்து அவர்களிடமிருந்து அவர்களுடைய அந்த விசுவாசத்திலும் நீடிய பொறுமையிலும் நீங்கள் என்ன செய்யுங்க, வளருங்கள் என்று இந்த எபிரேய வாக்கியம் இங்கே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ இங்கே 2 இடங்களிலும் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், நீங்கள் அசதியாய் இருக்காதீர்கள், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. சரி, அசதி என்றால் என்ன? ஆங்கிலத்திலே 2 வார்த்தைகள் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பயன்படுத்திய இந்த மேற்கோள் காரியத்திலே ரோமர் 12:11 சொல்லப்பட்டிருக்கிறது லேகிங். லேகிங் கொஞ்சம் ஒரு பின்னாடக ஒரு பின்னடைவு. இப்போ எல்லாரும் நீங்க ஓட்டத்தை வேகமா ஓடுறீங்க, ஆரம்பத்தில் கொஞ்ச நேரம் ஆக ஆக என்ன செய்யும் அப்படின்னா உங்களுடைய அந்த வேகம் என்ன செஞ்சிடும், குறைஞ்சிரும். அப்போ சம் லேகிங். இப்போ இந்த 2 வீலர் ஓட்டுறவங்க, கார் ஓட்டுறவங்களுக்குலாம் அது நல்லாவே தெரியும். என்ன அப்படின்னா, நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க, கிக் ஸ்டார்ட்டை நீங்க அமுக்குறீங்கன்னு வைங்க, அந்த என்ஜின் என்ன செய்யாது, அந்த வேகத்துக்கு ஸ்டார்ட் ஆகாது. கொஞ்சம் லேக் ஆகுது பிரதர், கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. கார் நீங்க ஒரு 2-3 தடவை நீங்க அந்த கீயை போட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது என்ஜின் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு வைங்க, அது என்ன சொல்லுவோம் நம்ம, லேக் ஆகுது. கொஞ்சம் எங்கேயோ ஒரு இடத்துல நான் ப்ரெஸ் பண்ற வேகத்துக்கு அது என்ன செய்யல, வேலை செய்யல அப்படின்னு சொல்லி சொல்றோம். அது லேகிங். நீங்க எபிரேயர்ல வாசிக்கும் பொழுது ஸ்லக்கிஜ் அப்படிங்கிறதும் இந்த ஒரு அசதி, சோர்வு, களைப்பு என்ற ஒரு வார்த்தைக்குள்ளாக வரக்கூடிய ஒரு வார்த்தை. அசதி என்று சொல்லும் பொழுது அதற்கு சோர்வு, களைப்பு, கொஞ்சம் மெதுவாக செல்லுதல் என்ற வார்த்தைகள் எல்லாம் நாம் சொல்லலாம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு உதாரணம் பார்ப்போம். யோசுவா 18வது அதிகாரம் 3வது வசனம். யோசுவா ஒரு வார்த்தையை அங்கே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாய் இருப்பீர்கள். இதனுடைய பின்புலத்தை நல்லா பாருங்க. 1வது வசனம் இப்படியாக ஆரம்பிக்கிறது. இஸ்ரவேலின் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். இந்த ஆசரிப்பு கூடாரம் தான் பின்னாட்கள் வரைக்கும் வந்த ஒரு ஆசரிப்பு கூடாரம். இதுக்கு முன்பாக அது கில்காலில இருந்தது. சரிங்களா? இப்படி நிறுத்தினார்கள். அதுக்கடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தேசம் அவர்கள் வசமாயிற்று. இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டுக் கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. தேசத்தை என்ன செஞ்சிட்டாங்க, பிடிச்சிட்டாங்க. தேசம் இப்ப யாருடையது? அந்த இஸ்ரவேலுடையது. ஆனா பங்கிட்டு கொடுப்பதுல இன்னும் எத்தனை கோத்திரங்கள் மிச்சமா இருந்துச்சான்? 7 கோத்திரங்கள் மிச்சமா இருந்துச்சான். அப்போ ஒரு வெற்றியை அடைந்து விட்டார்கள், தேசத்தை ஜெயித்து விட்டார்கள். ஆனால் அதை பங்கு வைத்து கொடுத்தால் அந்த வேலை என்ன செய்யும், பூர்த்தியாகும். ஆனால் அதை அவர்கள் செய்யவில்லை. செய்யாமல் எப்படி இருந்தாங்களாம்? அசதியா இருந்தாங்களாம். பொறுமையா பண்ணலாம், மெதுவா பார்த்துக்கலாம், இப்ப என்ன அவசரம் இல்லைங்களா? இதுதான் அந்த அசதி அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். அடுத்ததா நியாயாதிபதிகள் 18வது அதிகாரம் 9வது வசனம். நியாயாதிபதிகள் 18:9.
இங்க ஒரு காரியம் நடக்கிறது. அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி புறப்பட்டு போக அசதியா இராதேயுங்கள் அப்படின்னு சொல்லி, இது யார் பேசுறது? 1வது வசனத்துல வாசிங்கன்னா தெரியும். யார் பேசுறது? தான் கோத்திரத்தார் பேசிக் கொள்கிறார்கள். சரிங்களா? யோசுவாவினுடைய காலத்திலே தான் கோத்திரத்திற்கு சுதந்திரம் பிரித்து தரப்பட்டதா, தரப்படவில்லையா? தான் கோத்திரத்திற்கு யோசுவாவின் காலத்திலே பங்கிட்டு கொடுத்தார்கள். சரிங்களா? ஆனா அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சு? இட பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த இடம் அவங்களுக்கு என்ன செய்யல? காணல. போதும்படியாக அவங்களுடைய அந்த இடம் இல்லை. அதனால அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வேறொரு தேசத்தை பிடிப்பதற்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? போகிறார்கள். அந்த போகிற பகுதியினுடைய பேர் என்ன? லாயீஸ். லாயீஸ்ங்கிற ஒரு தேசத்தை அவர்கள் வேவு பார்த்து, அந்த இடம் நல்ல இடம் அப்படின்னு சொல்லி அவங்க பிடிக்கிறதுக்காக போறாங்க. அதை பிடித்துக் கொள்கிறார்கள். பின் நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, தான் இடத்திலே ஒரு பொன் கன்றுக்குட்டி நிறுவப்படுகிறது. அது எந்த இடம் அப்படின்னா, அது இந்த இடம் தான், லாயீஸ் அப்படிங்கிற ஒரு இடம். சரிங்களா? அப்ப இந்த தேசத்தை அவர்கள் சுற்றி பார்த்து அந்த தான் கோத்திரத்தாருக்கு தகவல் சொல்லுகிறார்கள். 5 பேர் என்ன சொல்கிறார்கள்? அசதியாய் இராதீங்கள், பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. உடனடியாக நீங்கள் என்ன செய்யுங்கள்? புறப்பட்டு போய் அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த தான் கோத்திரத்தாரை அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப இதுதான் இந்த அசதி அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம். என்ன அப்படின்னா, ஊக்கம் குறைந்து போதல், ஆர்வம் குறைந்து போதல். இப்படி இருந்துச்சு அப்படின்னா அசதியாக இருக்கிறோம் அர்த்தம். 600 பேரை கொண்டு தான் கோத்திரத்தார் அதற்கடுத்து அவர்கள் கிளம்பி போகிறார்கள். அங்கே அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அந்த பகுதியில் நாம வாசிக்கலாம். சரிங்களா? அப்போ ஒரு வேலையை செய்யும் போது நமக்கு ஏற்படக்கூடிய சோர்வு, நம்முடைய மனதில் ஏற்படக்கூடிய உற்சாகமின்மை, இதுதான் என்ன அப்படின்னா அசதி. உலகத்தில் நீங்கள் அசதி நிறைய பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ போன வாரம் அந்த ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணும்போது அந்த முதல் நாள் உங்களுக்கு எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் உங்கள் பிள்ளைய நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்கள் பிள்ளைய நீங்கள் ஃபஸ்ட்டு டே நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடியே என்ன செய்வீங்க? ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. என்னென்னலாம் செய்யலாம், என்ன ட்ரெஸ்ஸு, என்ன பேகு, என்ன ஒரு லஞ்சு, இது என்ன கொண்டு போகலாம், என்ன கொடுத்து விட்டா அந்த பிள்ளை சாப்பிடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு ஆர்வத்தோடு அந்த வேலையை செய்வீங்க. காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ஆர்வத்தோடு அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்வீங்க? ஸ்கூலுக்கு அனுப்புவீங்க. இப்போ இதே விஷயத்த நீங்கள் டெய்லி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆயிரும்? ஒரு சோர்வு வந்துடும். சரிங்களா? என்ன சாப்பாடு செய்யணுங்கிறத கண்டிப்பாக முத நாளே என்ன செய்ய மாட்டீங்க? யோசிக்க மாட்டீங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்த்துக்கலாம், என்ன இருக்கோ அதை வச்சு என்ன செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சோர்வு வரும். அப்படி வரல அப்படின்னா நீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. உண்மையிலே ஆண்டவர் உங்களை அசதியாக வைத்திருக்கவில்லை, அதற்கு அனுமதிக்கவில்லை அப்படின்னு. நீங்க சகோதரர்கள் சைடு எடுத்துட்டீங்கன்னா, ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்யறாங்கன்னு வைங்க. ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன செஞ்சிடும்? ஒரு சோர்வு வந்துடும். அந்த வேலையை செய்யும் பொழுது இருந்த, முதலாவதாக செய்யும் பொழுது இருந்த அந்த ஆர்வம் நாளடைவிலே அந்த வேலை மீது என்ன செஞ்சிடும்? ஒரு அலுப்பு வந்துடும், ஒரு அசதி வந்துடும், ஒரு சோர்வு வந்துடும். அந்த உற்சாகம் உங்களுக்கு இல்லாமல் போகும். இந்த அசதி எல்லோருக்கும் உண்டு. ஊழியம் செய்பவர்களுக்கும் உண்டு. என்ன பிரதர், ஊழியம் செய்யறவங்களுக்கு என்ன? அவங்களோட புதுசு புதுசா ஆத்துமாக்களை பார்த்துட்டு பேசிட்டு காஸ்பல் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா இல்லை. அசதி அவர்களுக்கும் உண்டு. ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்யும் பொழுது அசதி வரும், உடல் சோர்வு வரும். உங்களுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு கடவுளுக்கு பொதுவாக நீங்கள் இன்றைய காலை நேரத்தை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கும் பொழுது இன்று நாம் சபைக்கு செல்வோம் என்ற உற்சாகத்தோடு நீங்கள் ஆயத்தமானீர்களா, அல்லது இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு, இன்னைக்காவது நம்ம கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம், சபைக்கு போகணுமா என்ற நிலைமையிலே நீங்கள் யோசித்தீர்களா? தாவீது சொல்வார் இல்லையா, நான் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நான் நாடுவேன். என்ன நாடுனாரா? உன்னுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். அப்போ
அந்த மனநிலையில உங்களால வாரத்தின் முதல் நாளிலே நீங்கள் எழுந்து ஆயத்தமாகி சபைக்கு வர முடிந்தது என்றால் நீங்கள் அசதியில் இல்லைன்னு அர்த்தம். இல்ல நம்ம போவோம், போகலைன்னா எல்லாரும் கேட்பாங்க, நம்ம கொஞ்சம் டயர்டா இருந்தாலும் பரவாயில்ல கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லி வந்தீங்கன்னா நீங்கள் அசதியா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். பிசாசனுடைய வேலை ரொம்ப தந்திரமான வேலை. என்ன சொல்லும் அப்படின்னா, நேற்று நைட்டு 12 மணி வரைக்கும் வேலை பார்த்துருக்கேல, இன்னைக்கு ஒரு நாள் சர்ச்சுக்கு போகலைன்னா என்ன, நைட்டு லேட்டாக தானே தூங்கணும், உடம்பு முடியாமல் போச்சுல, காய்ச்சலாக இருக்குல்ல, பலகீனமாக இருக்கேல, அப்போ என்ன செய்ய, நீ பைபிள் படிக்க வேண்டாம், ஜபம் பண்ண வேண்டாம், ஒரு நாள் படிக்கலைன்னா என்ன என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்லி இந்த மாம்சம் உங்களிடம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா பேசிக்கிட்டே இருக்கும். அந்த வார்த்தைகள்லாம் பிசாசனுடைய வார்த்தைகள். யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் ஜபம் பண்ணல, ஒரு நாள் பைபிள் படிக்கல அப்படின்னா என்ன ஆயிரப்போகுது, முன்னாகாது. ஆண்டவர் அதுக்காக என்ன செய்ய போறதில்லை, உங்களுக்கு கடுமையான தண்டனை எதுவும் என்ன செய்ய போறதில்லை, கொடுக்க போறதில்லை. ஆனா என்ன ஆகும் அப்படின்னா நாளடைவிலே உங்களுக்கு அது என்ன ஆயிரும், ஒரு பழக்கமாக மாறிவிடும். உடம்பு சரியில்லை அதனால நான் அந்த வேலை செய்யலை, சோர்வா இருந்துச்சு அதனால நான் வந்து என்ன செய்யலை, சர்ச்சுக்கு வரல அப்படிங்கிற இந்த காரணங்கள்லாம் உங்களுக்கு நியாயமாக தோன்றும். இதுதான் இந்த அசதியினுடைய ஒரு பெரிய ஒரு வேலை. சரிங்களா? படிப்பாகட்டும், வேலையாகட்டும், ஊழியமாகட்டும், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீங்கள் திரும்ப திரும்ப செய்யும் பொழுது அதிலே உங்களுக்கு ஒரு அசதி ஏற்படும். நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 15வது வசனம். சோம்பல் தூங்கிவிழ பண்ணும், அசதியானவன் பட்டினியாயிருப்பான். நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 9வது வசனம். தன்னுடைய வேலையில் அசதியா இருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன். அழிம்பன்னா யாருங்க, அவன் யார் என்றால் அழிவை உண்டாக்குபவன் அர்த்தம். பேரழிவை உண்டாக்கக்கூடியவனுக்கு சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாமும் என்ன செய்யறோம், அழிவை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம் அர்த்தம். அப்ப அசதியா இருப்பவன் அழிவை உண்டாக்குவனாக இருக்கிறான். அப்போ நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கையானாலும் சரி, அல்லது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் சரி, இந்த அசதி ஒரு பெரிய பலகீனம். 2 நாளாகமம் 29வது அதிகாரம் 11வது வசனம். என் குமாரரே, இப்பொழுது அசதியாயிராதேயுங்கள், நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கவும், அவருக்கு ஊழியஞ்செய்கிறவர்களும் தூபங்காட்டுகிறவர்களுமாயிருக்கவும் உங்களை அவர் தெரிந்து கொண்டார் என்றான். இங்கே எசேக்கியா ராஜா ஒரு பெரிய சமய சீர்திருத்தம் செய்கிறார். இதனுடைய பின்புலம் உங்களுக்கு நன்றாக தெரியும். நீங்கள் 2 ராஜாக்கள் எசேக்கியா குறித்து வாசிக்கும் பொழுது அங்கே அவர் செய்த அரசியல் சீர்திருத்தங்கள் அதிகமாக பேசப்பட்டிருக்கும். நீங்கள் 2 நாளாகமத்தில் எசேக்கியா ராஜாவை குறித்து பார்க்கும் பொழுது சமய சீர்திருத்தங்கள் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கும். என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய லேவியர்கள் எல்லாம் அவர் கூட்டி சேர்த்து அவர்களுக்கு ஒரு மீட்டிங் ஒன்று போட்டு அவர் என்ன செய்கிறார் என்றால் அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், அந்த வேலையை செய்ய நீங்கள் என்ன செய்யுங்கள், அசதியாய் இராதேயுங்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அங்கே அவர் சொல்லுகிறார். நீங்க இந்த அசதியா இருந்ததுனால என்ன ஆகும் அப்படின்னா, சாலமோன் காலத்துல அந்த பஸ்கா பண்டிகை ஆசரிச்சாங்க. சாலமோனுக்கு பிற்பாடு எப்ப அந்த பஸ்கா பண்டிகை ஆசரிச்சாங்க அப்படின்னா எசேக்கியாவினுடைய காலத்துல தான் ஆரம்பிக்கிறாங்க. 2வதா எல்லாரும் சேர்ந்து பஸ்காவை ஆசரித்தது அப்பொழுதுதான். அப்ப யோசிச்சு பாருங்க, சாலமோன் காலத்துல அது பீக்ல இருந்தது. நாளாக 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 அது என்ன ஆயிடுச்சு, தேய்ந்து மறைந்து அங்கே லேவியர்கள் அந்த வேலையை செய்வதற்கு இல்லாமல் போய்விட்டார்கள். நீங்கள் அந்த பகுதியை வாசிங்கன்னா அந்த லேவியர்களுடைய முதலாவது வேலை என்ன, அவர்கள் அந்த ஆலயத்திற்கு சென்று அதை சுத்திகரித்தார்கள், அந்த தீட்டையெல்லாம் அவர்கள் கழித்தார்கள். அதுதான் அவர்கள் செய்த முதல் காரியம். 8 நாள் அவர்கள் அந்த ஆலயத்தை சுத்தம் செய்தார்கள். அப்ப அசதியா இருக்கும் பொழுது நடக்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, நாம் எந்த விஷயத்தை ஆர்வத்தோடு தொடங்கினோமோ அந்த விஷயத்திலே நாம் ஆர்வம் இல்லாமல் அந்த விஷயத்தை அதன் பிற்பாடு செய்யாமலே போய்விடுவோம். மாம்ச இந்த சோர்வை விட ஆவிக்குரிய சோர்வு சீக்கிரம் வந்துருங்க. மாம்சத்தில் கூட நீங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிடலாம். ஆனா ஆவிக்குரிய நிலைமையில நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லிட்டாரு, ஏதோ உங்களை விமர்சனம் செய்து விட்டார்கள், அல்லது நீங்கள் செய்த காரியம் தோல்வியாக முடிந்து விட்டது,
அல்லது ஏதேனும் பாடுகள் வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உடனடியாக உங்களுக்கு வரக்கூடியது சோர்வு. அந்த ஊழியத்தை நம்ம திரும்ப செய்யணுமா, இதுக்கு பேசாம அமைதியாவே இருந்துடலாமே அப்படின்னு சொல்லி தோணும். அதற்கு ஒரு நல்ல உதாரணம் யாரு சொல்லுங்க பார்ப்போம். ஆவிக்குரிய சோர்விலே இருந்த ஒரு பெரிய தேவ மனிதன் எலியா. சரிங்களா? 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 4வது வசனம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரைச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டுமென்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களைப் பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரைச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். பாருங்க, எலியா எவ்வளவு பெரிய ஒரு தீர்க்கதரிசி, ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அநேக அடையாளங்களை செய்தவன். அவருடைய அந்த வேதத்திலே அவருடைய அந்த ஒரு என்ட்ரியே என்னன்னா, ஒரு பெரிய ஒரு புயலை கிளப்பக்கூடியதான ஒரு என்ட்ரி. ஒரு பெரிய ஒரு பராக்கிரமசாலி, ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்த ஒரு ஆளு. இந்த கர்மேல் பர்வதத்துல பாகாலுடைய தீர்க்கதரிசிய எல்லோரையும் அழித்து போட்ட ஒரு தீர்க்கதரிசி, ஒரே ஒரு ஆள். இந்த பக்கம் ஒருத்தன் தான் இருக்கான், ஆனா அந்த பக்கம் பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் 400க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லோருக்கும் முன்பாக, ஜனங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்யும்படியாக அவன் அங்கே வேண்டுதல் செய்கிறான். கேட்டருளும் என்று சொன்ன உடனே அந்த மாடாகட்டும், அந்த நீராகட்டும், அந்த கற்களாகட்டும், எல்லாவற்றையும் அந்த அக்கினியானது என்ன செய்ததாம்? நக்கி போட்டது. அந்த இடத்துல எதுவும் இருந்துச்சு அப்படிங்கிற அடையாளமே அங்க இல்ல. அதை பார்த்த உடனே அந்த ஜனங்கள்லாம் ஆர்ப்பரிப்பார்கள். என்னது? கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் அப்படின்னு சொல்லி அங்கே ஆர்ப்பரிக்கிறார்கள். இவ்வளவு பெரிய காரியத்தை செய்த அந்த எலியா தீர்க்கதரிசி, அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு சோர்வு வருகிறது. எதை கேட்கும் பொழுது, இந்த ஏசபேல் என்கிற ஒரு ராணி என்ன சொல்கிறாள்? அந்த இறந்து போன அந்த பாகாலுடைய தீர்க்கதரிசிகளுக்கு, அந்த பிராணனுக்கு சரிக்கு சரியாக நான் என்ன செய்வேன், உன்னுடைய ஜீவனை இன்னைக்குள்ள நான் என்ன செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கெடு விதிக்கிறார். இதை கேட்ட உடனே அவனுக்கு என்ன செஞ்சது? ஆவிக்குரிய நிலைமையிலே ஒரு சோர்வு. அவன் என்ன செய்கிறானாம்? ஒரு நாள் பிரயாண தூரம் அவன் என்ன செய்கிறான்? வனாந்தர பக்கம் போய் அங்கே ஒரு சூறை செடியின் அடியிலே அமர்ந்து கொண்டு அவன் இங்கே சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? போதும் கர்த்தாவே, என்னுடைய ஜீவனை என்ன செஞ்சுக்கோங்க, எடுத்துக்கோங்க. நான் என்னுடைய பிதாக்களை பார்க்கிலும் அந்த அளவுக்கு நான் நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்லி இங்கே எலியா ஆவிக்குரிய நிலைமையிலே சோர்ந்து போகிறார். அவருக்கு நியமிக்கப்பட்ட கடமைகள் அநேகம் இருந்தது, ஆனால் அவையெல்லாம் விட்டுவிட்டு அவன் சோர்ந்து ஒரே இடத்திலே உட்கார்ந்து விட்டான். அப்பொழுது ஆண்டவர் ஒரு தேவதூதனை அனுப்புகிறார். தேவதூதனை அனுப்பி முதலாவதாக அவருக்கு என்ன செய்கிறார்? சாப்பாடு கொடுக்கிறார். சாப்பாட்டு சாப்பிட்ட உடனே அவன் உற்சாகம் ஆயிட்டானா என்ன? இல்ல, திரும்பவும் படுத்து என்ன செஞ்சிட்டாரு? தூங்கிட்டாரு. மீண்டும் அந்த தேவதூதன் வந்து அவருக்கு என்ன செய்கிறாரு? சாப்பாடு கொடுத்து, தண்ணீர் கொடுத்து, நீ போக வேண்டிய பிரயாணம் ரொம்ப தூரம். அந்த சாப்பாட்டினுடைய அந்த அந்த சக்தினால அவன் எவ்வளவு தூரம் போனானா? 40 நாள் பிரயாணம் போனானா. பாருங்க பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இந்த அசதி வரும், இந்த சோர்வு வரும், இந்த களைப்பு வரும். நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நாம் முதல்ல என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். எந்தெந்த விஷயங்கள்லாம் நாம் அசதியாக இருக்கிறோம், எந்தெந்த விஷயங்கள்லாம் நாம் சோர்ந்து போய் காணப்படுகிறோம், எந்தெந்த விஷயங்களில் நான் களைப்போடு இருக்கிறேன், எவையெல்லாம் நான் செய்ய வேண்டும் என்று தொடங்கினோனோ அவையெல்லாம் நான் செய்து கொண்டிருக்கிறேனா அல்லது அவைகளையெல்லாம் விட்டு விட்டேனா? இந்த அசதி நீங்க அதை அப்படியே விட்டுட்டீங்கன்னு வைங்க, அதனால என்ன பிரதர், எப்படியோ ஆரம்பிச்சோம், எப்படியோ வந்துச்சு, எப்படியோ போய்கிட்டு இருக்கு வாழ்க்கை, இதையே அப்படியே செய்யலாமே அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, இந்த அசதி இன்னொரு ரூபமா என்ன செய்யும்னா மாறும். அந்த மாறக்கூடியது என்ன அப்படின்னா அசட்டை, இக்னோர் பண்றது. வாசிங்களேன், என்னாகமம் 11வது அதிகாரம் 20வது வசனம். இது ஆங்கிலத்தில் வாசி என்றால் டெஸ்பைஸ் அப்படின்னு என்று சொல்லப்பட்டிருக்கும். என்னன்னா அசட்டை. என்னாகமம் 11:20. இங்க பாருங்களேன், இங்க அருமையா ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். என்ன அப்படின்னா, இந்த ஜனங்கள் இந்த மாம்சத்தை கேட்கிறார்கள். அப்படி கேட்கும் பொழுது அவர்கள் எத்தனை நாள் புசிப்பார்களாம்? 1 மாத கால அளவும் புசிப்பார்கள். அவர்கள் சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடு மூக்கு வழியாக வரக்கூடிய அளவு என்ன செய்வாங்க? மூக்கு முட்டை
சாப்பிடுவார்கள் அப்படிங்கிறத அங்க என்ன செஞ்சுட்டு வர்றாரு, எழுதிட்டு வர்றாரு. அப்படி சொல்லும் பொழுது எதுக்காக அப்படியா, உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி. அவர் எங்களுக்கு முக்கியம் இல்லைங்க, அவர் என்ன செஞ்சிரோம், நாங்க புறக்கணிக்கிறோம், அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. he is not in my priority list. என்னுடைய அந்த நான் வைத்திருக்கக்கூடிய அந்த பட்டியலிலே அவருக்குரிய அந்த இடம் நான் வழங்கவில்லை. அவரை நான் என்ன செய்கிறேன் என்றால் அசட்டை பண்ணுகிறேன். அசட்டை பண்ணி என்ன செய்தார்களாம், நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே. அவங்க என்ன அழுதாங்களாம், இதுக்கு நாங்க எங்க இருந்திருக்கலாம், எகிப்திலே இருந்திருக்கலாம். நீங்க யாத்திராமம் படிச்சு பாத்தீங்கன்னா அங்க யாருடைய கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்துக்கு எட்டுச்சான், இதே ஜனங்கள். இந்த ஜனங்கள் தான் அந்த அடிமைத்தனத்துல என்ன செய்யறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்படும் பொழுது அவர்களுடைய அந்த கூக்குரல் தேவனுடைய இடம் வரைக்கும் என்ன செஞ்சுச்சு, வானத்து வரைக்கும் என்ன செஞ்சான், எட்டுச்சான். அதை நான் கேட்கவே கேட்டேன், பார்க்கவே பார்த்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அவர்கள் கூக்குரல் எழுப்புகிறார்கள், எங்களை காப்பாற்ற யாருமே இல்லையா, ஆண்டவரே எங்களை காப்பாற்றும். ஆனா ஆண்டவர் காப்பாற்றி அவர்களை போஷித்து அனுதினமும் மன்னாவை கொடுத்து அவர்களை வழி நடத்தி கொண்டு வருகிறார். மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் அவர்களை வழி நடத்துகிறது. இப்படி எல்லாம் இருந்த பொழுது அவர்களுக்குள்ளே அசதி வந்தது. அந்த அசதி நாளாக நாளாக அசட்டையாக மாறி போனது. அந்த அசட்டையினாலே அவர்கள் என்ன யோசிக்க ஆரம்பிச்சாங்க, இதுக்குன்னா எகிப்திலே இருந்திருக்கலாம், இதுக்கு எதுக்குங்க நான் கிறிஸ்தவனா இருந்துகிட்டு எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு, இதுக்கு நான் உலக பிரகாரமான ஒரு மனுஷனாவே இருந்திருக்கலாமே, அப்படியே ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா நீங்கள் கர்த்தரை அசட்டை செய்கிறீர்கள் அர்த்தம். இந்த ஜனங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லைன்னு அர்த்தம். சங்கீதம் 106:24 அங்க பாருங்க, இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள், ஆண்டவரை அசட்டை பண்ணினார்கள். அதன் பிற்பாடு இச்சிக்கப்படத்தக்க தேசம், அந்த கானான் தேசம், அந்த கானான் தேசத்தை அவர்கள் என்ன செய்தார்களாம், அசட்டை செய்தார்கள். என்னங்க பெரிய பரலோகம், இங்கே என்ன செஞ்சிடலாம், பிசாசோட வேலை அதானே. இந்த உலகத்துல என்ன இருக்கு, சொர்க்கம் இருக்கு, அது இங்கேயே என்ன செய்யலாம், அனுபவிக்கலாம். ஆனா பிரியமானவர்களே, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அந்த கானான் தேசத்தை அசட்டை செய்தார்கள், அந்த தேசத்தை அசட்டை செய்தார்கள். அதை அவர்கள் சிந்திக்கவில்லை. என்னன்னா அதை குறித்து அவங்க என்ன செய்யல, அதுக்கடுத்து யோசிக்கலன்னு அர்த்தம். இப்போ ரட்சிக்கப்பட்ட புதுசுல நமக்கு அந்த பரலோகத்தினுடைய மேன்மை ரொம்ப ஒரு பெரிய காரியமா தெரியும். அந்த காரியம் நாளாக நாளாக நமக்கு எப்படி இருக்கணும்னா அதிகமாகிட்டே போனோம். ஆனா என்ன ஆகிரும் அப்படின்னா, இந்த அசதி இந்த அசட்டை வர வர அந்த பரலோகத்தை நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம்னா ஆட்டோமேட்டிக்கா அசட்டை செய்ய ஆரம்பிச்சிரும். அதை குறித்து நம்ம என்ன செய்ய மாட்டோம், சிந்திக்க மாட்டோம். இந்த உலகத்திலே எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு பிரதர், அதை பார்க்கறதுக்கே எனக்கு என்ன இல்லை, டைம் இல்லை. இதுல நான் எப்படி பரலோகத்தை குறித்து சிந்திப்பது, அவருடைய வருகையை குறித்து நான் எப்படி சிந்திப்பது, அவரோடு வாழக்கூடிய வாழ்க்கையை குறித்து நான் எப்படி சிந்திப்பது. பிரியமானவர்களே, நீங்கள் அசதி அசட்டை என்ற நிலைமையிலே நீங்கள் இருக்கிறீர்களா இல்லையா என்பது உங்களுடைய சிந்தனையிலிருந்து உங்களால் அறிந்து கொள்ள முடியும். பரலோகத்தை குறித்து சிந்திக்கும் பொழுது உங்களுக்கு உற்சாகம் வருகிறது என்றால் நீங்கள் ஆண்டவருடைய வருகையை அதிகமாக எதிர்பார்க்கிறீர்கள் என்ற அர்த்தம். அசதியும் இந்த அசட்டையும் தாண்டி நீங்கள் ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிறீர்கள் அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த அசதியின் என்ற நிலைமையிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். வாசிங்களேன், துன்மார்கன் எப்படிப்பட்ட நிலைமையிலே இருக்கிறான். சங்கீதம் 10வது அதிகாரமாங்க, அதிலே 3வது வசனம். துன்மார்கன் என்ன செய்கிறானா, தன்னுடைய உள்ளத்துல இச்சித்தது, நான் ஒரு விஷயம் விரும்புறேன், அந்த விஷயம் நடக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன், அது நடந்த உடனே நான் என்ன செய்கிறேன், தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். இதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய துன்மார்கர் செய்யக்கூடிய வேலை. 13வது வசனம் வாங்களேன். துன்மார்கன் தேவனை அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்வானேன். அவன் என்ன செய்வானா, ஆண்டவர்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவர் இதெல்லாம் கேட்கணும்ல. இந்த உலக பிரகாரமான மனுஷங்கள்லாம் நீங்க பேசுனீங்கன்னா சொல்லுவாங்க, கடவுள்னு ஒருத்தர் இருந்தா என் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு கஷ்டம், ஏன் இந்த சண்டை, ஏன் இந்த 2 நாடுகள் அடிச்சுக்குது,
கடவுள் இருந்திருந்தாருன்னா என்ன செஞ்சிருக்கலாம்? இந்த சண்டையெல்லாம் தவிர்த்திருந்திருக்கலாமே. அப்ப கடவுள் இல்லைல அப்படின்னு சொல்லி துன்மார்க்கர்கள் நினைப்பார்கள். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடவுளை நம்புகிறவர்கள். அவர் எல்லாவற்றையும் அவருடைய காலத்திலே நேர்த்தியாக செய்கிறவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அதை விடுத்து நாம் இப்படி நினைத்தோம் என்றால், நீர் கேட்டு விசாரிப்பதில்லை. நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், இந்த சின்ன சின்ன அசதிகள் இதெல்லாம் பெருகிக்கிட்டே இருக்கும்போது, சரி பரவாயில்ல, நான் இந்த தவறெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன், ஆனா ஆண்டவர் என்ன இதுவரைக்கும் என்ன செய்யல, எதுவும் கேட்டு விசாரிக்கல அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே வரீங்க. சரிங்களா? அதுல நீங்க தொடர்ந்துகிட்டே இருக்கீங்க. அப்பையும் நீங்க என்ன சொல்லலாம்? ஆண்டவர் என்ன செய்யல, இதெல்லாம் என்ன செய்யல, ஆண்டவர் கண்டுகொள்ளவில்லை, இதையெல்லாம் அவர் பெருசாக நினைக்கல. அப்படி நினைச்சிருந்தா எனக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துருப்பார்ல. ஆனா அப்படி எதுவுமே நடக்கலைல. அப்படிங்கிற ஒரு மனநிலையில நீங்க இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கும் துன்மார்க்கனுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. அப்போஸ்தலனாகிய பேதுரு அதைத்தான் சொல்லுவாரு. இதோ இந்த இயற்கையெல்லாம் எப்படி இருந்துச்சோ அப்படியே தானே இருக்கு, எந்த மாற்றமும் இல்லையே, ஆண்டவர் வருவார்னு சொல்லி நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். ஆண்டவர் பொறுமையோடு இருக்கிறார். எதற்காக? நாம் குணமாகும் வழியாக, நாம் குணப்படும் வழியாக அவர் பொறுமையோடு காத்திருக்கிறார் இல்லையா? அதைத்தான் நம்ம பேதுருல நம்ம வாசிக்கிறோம். இப்போ ரோமர் 2வது அதிகாரம் 4வது வசனம், அதுதான் அந்த வார்த்தை. ரோமர் 2:4. தேவதயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐசுவரியத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? பிரியமானவர்களே, இங்கே யாரேனும் இன்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை, நீங்கள் பாவத்திலே தொடர்ந்து நிலை நிற்கிறீர்கள் என்றால், ஆண்டவரை நீங்கள் அசட்டை செய்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஆண்டவர் உங்களோடு தயவோடு இருக்கிறார், பொறுமையோடு இருக்கிறார், உங்களுக்காக அவர் காத்திருக்கிறார், உங்களை நேசிக்கிறார். ஆனால் இவைகளெல்லாம் நீங்கள் ஒரு அசட்டையாக நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. எனவே அவருடைய தயவை பிடித்துக் கொள்ளுங்கள். இதோ இது கிருபையின் காலம், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரை அண்டிக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். மத்தேயு 22வது அதிகாரம் 5வது வசனம். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். இது தாங்க அசட்டை செய்தல். ஒரு பெரிய ஒரு விருந்து நடக்கிறது, அந்த விருந்திற்கு உங்களுக்கு அழைப்பை ஒரு ராஜா வந்து கொடுக்கிறார். அந்த ராஜா கொடுத்த அந்த அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஆனால் அந்த விருந்துக்கு நீங்க என்ன செய்யல, போகல. அதை என்ன செய்தார்களாம்? அவர்கள் அசட்டை செய்தார்கள். அசட்டை செய்து என்ன செய்தார்களாம்? ஒருவன் எங்க போயிட்டான்? வயல்ல கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி போயிட்டான். அவனுடைய அந்த வேலைக்கு அவன் முக்கியத்துவம் கொடுத்து இந்த ராஜாவை, அவருடைய அழைப்பை என்ன செய்தார்களாம்? அசட்டை செய்தார்கள். லூக்கா 16வது அதிகாரம் 13வது வசனம். 2 எஜமானுக்கு ஒருவரால் என்ன செய்ய முடியாது? ஊழியம் பார்க்க முடியாது. ஒருத்தன் என்ன செஞ்சுக்கிறான்? சார்ந்து கொண்டு இன்னொருவர் என்ன செய்வானாம்? அசட்டை செய்வான். அப்ப அந்த அசதி வரும் பொழுது நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது எங்க கொண்டு போகும்னா, அசட்டைக்கு நேராக கொண்டு போகும். அந்த அசட்டை நம்முடைய அழைப்பை அசட்டை பண்ண தோன்றும், நம்முடைய ராஜாவை அசட்டை பண்ணும்படியாக தூண்டும், நாம் நம்முடைய வேலையை பார்க்கும்படியாக தூண்டும். ஆண்டவருடைய காரியங்களுக்கு நாம் அசட்டை செய்வர்களாக மாறிப்போவோம். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 12வது வசனம். வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை இதுதான். என்ன அப்படின்னா, இங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஒருவரும் உன்னை என்ன செய்யக்கூடாதான்? அசட்டை பண்ண கூடாது. என்ன? உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு. சின்ன பையன் அப்படின்னு சொல்லி யாரும் என்ன செய்யக்கூடாதான்? உங்களை அசட்டை செய்யக்கூடாதபடிக்கு நீங்க எப்படி இருக்கணுமா? வார்த்தையிலும், நடக்கையிலும், அன்பிலும், ஆவியிலும், விசுவாசத்திலும், கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. இளமையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய ஒரு வசனம்.
அப்படி இளமையா இருப்பவர்கள் எப்படி இருக்கணுமா? விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கணும். அப்ப பிரியமானவர்களே, நம்மை அசட்டை பண்ணும்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா, அல்லது அசட்டை பண்ண முடியாத நிலைமையிலே நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? வாலிப பிள்ளையை யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஒருவேளை நீங்கள் அசட்டை பண்ணப்பட்ட நிலைமையிலே இருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் ஆண்டவரை நீங்கள் அசட்டை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அர்த்தம். நீங்கள் அசதியாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். 2 பேதுரு 2வது அதிகாரம் 10வது வசனம். இவர்கள் துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள். இந்த அசட்டை பண்ணுபவர்கள் அடுத்து எப்படி மாறுவார்கள் என்றால், துணிகரமாக பாவங்களை செய்பவர்களாக மாறி போவார்கள். எந்த இடத்திலிருந்து வந்தார்களோ அதே இடத்திற்கு மீண்டுமாக அவர்கள் துணிகரமாக அந்த பாவத்தை செய்யக்கூடியவர்களாக மாறி போவார்கள். இது எங்க ஆரம்பிச்சது? அசதியில ஆரம்பிச்சு அசட்டையில வந்து கடைசியா எப்படி போகும்? துணிகரமாக பாவமாக மாறி போகும். அப்ப அந்த அசதி எவ்வளவு முக்கியம் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில அசதியா இருக்கிறோமா? எந்தெந்த விஷயத்துல அசதியா இருக்கிறோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை நம்ம சோர்ந்து போயிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு அப்படின்னா, நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 10வது வசனம். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் எப்படிப்பட்டதா? குறுகுனது. உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லைன்னு அர்த்தம். ஆபத்து காலத்திலலாம் நீங்க எப்படி இருக்கணுமா? சோர்வா இருக்கக்கூடாது, அசதியா இருக்கக்கூடாது, இன்னும் உற்சாகமாக ஓடணும். இந்த மாரத்தான் ரேஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? மாரத்தான் ரேஸ்ல எடுத்த உடனே யாரும் வேகமா என்ன செய்ய மாட்டாங்க? ஓட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய நோக்கம் என்ன? அந்த 40 மைல் தூரத்தை என்ன செய்யணும்? கடக்கணும். அதுதான் அவங்களுடைய நோக்கம். அதுக்கு எப்படி ஆரம்பிப்பாங்க? பொறுமையா ஆரம்பிப்பாங்க, ரொம்ப மெதுவா ஓடுவாங்க. ஆனா என்ன செய்வாங்க? தொடர்ச்சியா ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கண்டினியூட்டி, அந்த கன்சிஸ்டன்சி தான் என்னது முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கை அதே போல ஒரு வாழ்க்கை. நீங்க தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நீங்க எங்கேயாவது நின்ட்டீங்க அப்படின்னா, இல்ல ஆரம்பத்துல வேகமா ஓடிட்டு உங்களுக்கு அதுக்கடுத்து உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய உடல், உங்களுடைய எல்லா காரியங்களும் உங்களை நெருக்கும் பொழுது நீங்கள் நின்னுட்டீங்க அப்படின்னா, உங்களால் ஆவிக்குரிய ஓட்டத்தில் என்ன செய்ய முடியாது? ஓட முடியாது. அந்த ஓட்டத்தை உங்களால் என்ன செய்ய முடியாது? நிறைவேற்ற முடியாது. அப்ப அசதியா இருக்கிறோமா இல்லையா? அப்படி ஒருவேளை அசதியா இருந்தா இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப ஈஸியான ஒரு வேலை. அசதியா இருக்கோங்கிறது எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? டயர்டா இருக்கு, தூக்கமா இருக்கு அப்படின்னா அது மாம்சத்தினுடைய அசதி. ஆவிக்குரிய நிலைமையில நான் வந்து அசதியா இருக்கேன் அப்படின்னா ஒரே ஒரு காரணத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஒரே ஒரு தான், உங்களுடைய ஜெபம். நீங்க எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க? ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களுடைய வேண்டுதலுக்காக எவ்வளவு நேரம் நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்க? அதை எவ்வளவு உற்சாகத்தோடு செய்கிறீர்கள்? அப்படி உற்சாகத்தோடு செய்கிறீர்கள்னா உங்களிடம் அசதி இல்லைன்னு அர்த்தம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் சோர்ந்து போகலன்னு அர்த்தம். ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்க சோர்ந்து போயிட்டீங்க அப்படின்னா இந்த ஜெபம் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? குறைய ஆரம்பிச்சிடும். இப்படி குறைஞ்ச உடனே நீங்க என்ன செஞ்சோம்? கண்டுபிடிச்சிடணும், நமக்கு என்ன வந்திருக்கு? அசதிங்கிற ஒரு நோய் வந்திருக்கு. நான் பலவீனனாக இருக்கிறேன். நீங்க எந்த அளவு உற்சாகத்தோடு ஊக்கமா நீங்க ஜெபம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க இந்த அசதியை விட்டு தூரமா இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும்போது சொன்னாரு, லூக்கா 18வது அதிகாரம் 1வது வசனம், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஜெபம் பண்றதுல சோர்ந்து போவது என்பது இயல்பு, மனிதனுடைய இயல்பு. இப்ப நம்முடைய வாழ்க்கையில நீங்க இந்த ஒரு காரியத்தை வச்சு நான் சோர்ந்து போயிருக்கேனா இல்லையாங்கிறத உங்களால கண்டுபிடிச்சிட முடியும். இந்த அசதி அசட்டையாக மாறும், கர்த்தரை அசட்டை செய்வோம். இந்த அசட்டை அடுத்து துணிகரமாக மாறும், அந்த துணிகரம் பாவமாக மாறும். சரிங்களா? சரி, 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 1வது வசனம். நாங்கள் சோர்ந்து போவது இல்லை. ஏன்னா நாங்கள் தேவனிடத்துல எதை பெற்றிருக்கிறோம்? இரக்கத்தை பெற்றிருக்கிறோம். சரிங்க,
தேவனிடத்திலே இரக்கத்தை பெற்றிருக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். அவருக்கு மாத்திரம் அந்த இரக்கம் கிடைச்சிருக்கா என்ன? இல்லை. கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற எல்லோருக்கும் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு காரியம் தேவனுடைய இரக்கம். அந்த தேவனுடைய இரக்கம் நம்மை சோர்ந்து போக விடாது, சோர்ந்து போவது இல்லை. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். எது சிறந்த ஊழியம்? சாப்பாடு பரிமாறுவதா அல்லது பாத்திரங்களை துலக்குவதா? நீங்க நம்ம சபையிலே பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சாப்பாடு பரிமாறுறதுக்கு ஆட்கள் என்ன செய்வாங்க? நிறைய வருவாங்க. ஒரு சோறு எடுத்தோமா, ஒரு குழம்பு எடுத்தோமா, அட்லீஸ்ட் ஒரு மோரையாவது எடுத்துட்டு எல்லாருக்கும் ஒரு 10 பேருக்கு சப்ளை பண்ணிட்டு வச்சிட்டோம்னா அந்த ஊழியம் என்ன செஞ்சு முடிஞ்சுச்சு. சரிங்களா? இப்போ இந்த சாப்பாடு பரிமாறுறது சிறந்த ஊழியமா அல்லது சாப்பிட்ட தட்டுகளை கழுவி வைப்பது சிறந்த ஊழியமா? ரெண்டுமே சிறந்ததா? வாய்ப்பே இல்லை. மனிதனுடைய பார்வைக்கு எவைகளெல்லாம் பெருமையான ஊழியங்களாக தெரிகிறதோ அவைகளெல்லாம் தேவனுக்கு முன்பாக அவைகள் ஒன்றுமே இல்லை. மனிதனுடைய பார்வைக்கு எவைகளெல்லாம் அற்பமான ஊழியங்களாக தெரிகிறதோ அவைகளெல்லாம் தேவனுக்கு முன்பாக விலையேறப்பெற்ற ஊழியங்கள். மனிதனுடைய பார்வைக்கு நீங்கள் பிரசங்கம் செய்வது அல்லது அந்த சமையலை ஆயத்தம் செய்வது, இந்த காரியங்களாம் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரசங்கம் செய்வதை விட சமையலை ஆயத்தம் செய்வது தேவனுடைய பார்வைக்கு முன்பாக பெரிய ஊழியமாக தெரியும். மனிதன் தான் அதை பார்ப்பது இல்லை. எத்தனை பேருக்கு இந்த பாயெல்லாம் எடுத்து போடுறவங்க, சேரெல்லாம் எடுத்து போடுறவங்க யாரு அப்படிங்கிறது தெரியும் நினைக்கிறீங்க? ஆனா பிரசங்கம் பண்றது யாருங்கிறது என்ன செய்யும்? தெரியும். ஆண்டவர் எப்பொழுதுமே கனம் பண்ணக்கூடிய ஊழியங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவைகள் எல்லாம் மனிதனால் அற்பமாக எண்ணப்பட்ட ஊழியங்கள். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நாங்கள் தேவனிடத்திலே இரக்கத்தை பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் அடங்குவதில்லை, நாங்கள் நொறுங்கி போவதில்லை. ஏன்னா நாங்கள் தேவனுடைய இரக்கத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். எங்களுக்கு சோர்வு இல்லை, நாங்கள் சோர்ந்து போவது இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில யோசித்து பாருங்க. நற்செய்தி சொன்னதற்காக அவர் எல்லா இடங்களிலும் அடிக்கப்பட்டார். தன்னுடைய சொந்த சகோதரர்களாலே பகைக்கப்பட்டார். சிறைச்சாலையிலே இருந்தார். இது எல்லாம் அவரை என்ன செய்யல? சோர்ந்து போகப்படவில்லை. அவர் சோர்ந்து போகவே இல்லைங்க. அவருக்கு மாம்சத்திலே பலவீனம் காணப்பட்டது, தன்னுடைய சூழ்நிலையிலே பலவீனங்கள் காணப்பட்டது. அவரை வெறுப்பவர்கள் அதிகமாகிக் கொண்டே போகிறார்கள். ஆனாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது எழுதுகிறார், நாங்கள் சோர்ந்து போவது இல்லை. திரும்ப வாசிங்களேன். 2 கொரிந்தியர் 4:16 வசனம். இங்கே இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் இப்படி வாசித்து பாருங்கள். இதனுடைய அந்த எவ்வளவு அருமையான வார்த்தை அப்படிங்கிறது தெரியும். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, இதுதான் அந்த வார்த்தை. சரிங்களா? இது எங்கிருந்து வாசிக்கணும் அப்படின்னா 6வது வசனத்திலிருந்து வாசிக்கணும். 6வது வசனத்திலிருந்து நான் ஒவ்வொரு வசனமா வாசிக்கிறேன். அந்த வசனம் நான் வாசிச்சு முடிச்ச உடனே நீங்கள் இந்த 16வது வசனத்தில் இருக்கிற அந்த முதல் வரியை நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். சரிங்களா? இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனாய் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போவதில்லை. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதும் இல்லை. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போவதில்லை. எப்படியெனில் சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை.
விசுவாசித்தேன், ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. ஆனபடியினாலே சோர்ந்து போகிறது இல்லை. ஒரு நாளிலே ஆண்டவர் என்னை உயிரோடு எழுப்புவார். இதோ உங்கள் அனைவரையும் அந்த இடத்திலே நான் பார்ப்பேன். என்னுடைய தேவன் இயேசுவை உயிரோடு எழுப்பினார், அவர் என்னையும் உயிரோடு எழுப்புவார். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வார்த்தையை பாருங்க. இந்த 4வது அதிகாரம் ஃபுல்லா நீங்க வாசித்து பாருங்க. அவர் சொல்லுவாரு, கஷ்டப்படுறோம், அதனால என்ன, நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. என்னுடைய சூழ்நிலை மாறலாம், என்னுடைய காட்சிகள் மாறலாம், என்னுடைய மாம்சம் மாறலாம், ஆனாலும் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. ஏன்னா ஒரு நாளில் நாம் அவரை பார்ப்போம், உயிரோடு நாம் மறுபடியும் எழுப்பப்படுவோம். உங்களோடு கூட நாங்களும் என்ன செய்வோம், இருப்போம் என்கிற நம்பிக்கை. அப்ப அவர் சோர்ந்து போகிறதில்லை. எந்த ஒரு இடத்திலும் மனமடிவாகவும் இல்லை. விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். சங்கீதத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். அப்ப உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அது உங்களை சோர்வுக்குள்ளாக நடத்துகிறதா, அல்லது ஆவிக்குரிய நிலைமையிலே இன்னும் உற்சாகம் உள்ளதாக நடத்துகிறதா? இங்க சொல்லப்பட்டிருக்கிறார், நாம் மண்பாண்டங்களிலே பொக்கிஷத்தை என்ன செஞ்சிருக்கோம், பெற்றிருக்கிறோம். இந்த மண்பாண்டம் ஒரு நாள் என்ன செஞ்சிடும், உடைஞ்சிரும், அழிஞ்சிரும். ஆனா அந்த பொக்கிஷம் என்ன செய்யும், இருக்கும். அதை நினைச்சு நாங்க என்ன செய்யறது இல்ல, சோர்ந்து போகிறதே இல்லை. எபிரேயர் 12வது அதிகாரம் 3வது வசனம், உங்கள் ஆத்துமாக்களிலே நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள், இளைப்புள்ளவர்களாக மாறி போகாதீர்கள், விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். யாரை நினைச்சுக்கணுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க என்ன செய்யணும், நினைச்சுக்கணும். விபரீதங்களை சகித்தவர். நம்ம ஏசாயால வாசிக்கிறோம் இல்லையா, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவருமா இருந்தார். அவர் எல்லோரும் அசட்டை பண்ணினார்கள். இந்த விபரீதங்கள் எல்லாம் அவர் என்ன செய்தாராம், சகித்தார். அப்ப உங்க ஆத்துமாக்கள்ல சோர்வையோ இளைப்பையோ நீங்கள் அனுமதிக்காதீர்கள். இதெல்லாம் எனக்கு இருக்கு, அதெல்லாம் நான் சோர்ந்து போவதில்லை. எனக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அவர் எனக்கு மாதிரி. அவர் இப்படிப்பட்ட விபரீதங்களை எல்லாம் அவர் என்ன செய்தாராம், சகித்தார். ஏசாயா 40வது அதிகாரம் 27 வாசிக்கலாம். யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். இதோ நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, எனக்கு இவ்வளவு பாடுகள் இருக்கிறதே, இந்த வழியெல்லாம் ஆண்டவருக்கு தெரியாதா? என்னுடைய கஷ்டம் என்னங்கிறது, என்னுடைய நியாயம் என்னங்கிறது அவருடைய சமூகத்தில் எட்டாமல் போயிற்றே அப்படின்னு சொல்லி நீ ஏன் சொல்ற? பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. நாம் ஆராதிக்கிற தேவன் சோர்ந்து போகிற தேவன் அல்ல, அவர் இளைப்படையக்கூடிய தேவன் அல்ல. அவர் ஒருபோதும் சோர்ந்து போக மாட்டார். அதுதாங்க சொல்றாரு, அனாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகாதவர். எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. உங்களுடைய சோர்வு எல்லாம் நீங்க எப்பெல்லாம் அசதியா இருக்கீங்க, சோர்வா இருக்கீங்கன்னு தோணுச்சோ, அப்பெல்லாம் இந்த ஏசாயா 40வது அதிகாரத்தில் உள்ள இந்த 5 வசனத்தை வாசிங்க. என்னுடைய தேவன் சோர்ந்து போகிறவர் அல்ல, என்னுடைய தேவன் இளைப்படையவர் அல்ல. எனக்கு முன்பாக எனக்கு மாதிரியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் சகித்தார். நாங்கள் தேவனிடத்திலே இரக்கத்தை பெற்றிருக்கிறோம், நாங்கள் சோர்ந்து போவது இல்லை என்று நீங்கள் சொல்லிக்கொண்டு அசதி என்ற பலவீனத்திலிருந்து விடுதலை ஆகுங்கள். அசட்டை என்ற நிலைமைக்கு செல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய நாட்களிலே ஆண்டவருக்காக இன்னும் அநேக காரியங்களிலே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி,
உங்களுடைய சமூக வாழ்க்கையிலும் சரி, சபையினுடைய காரியங்களிலும் சரி, நீங்கள் மென்மேலும் பெருகும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். கர்த்தருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக.